வணக்கம். வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய டை மற்றும் கைவினை பொருட்கள் டை அண்ட் கிராஃப்ட்ஸ் செய்ய இந்த எளிய வழிகள் மற்றும் யோசனைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பார்க்கலாமா? 1. அட்டைப்பெட்டி ஆர்கனைசர். கார்ட்போர்ட் டெஸ்க் ஆர்கனைசர். தேவையானவை: பழைய ஷூ பாக்ஸ் அல்லது அட்டைப்பெட்டி, காகிதங்கள், ராப்பிங் பேப்பர் அல்லது வண்ணமயமான டேப்புகள், பசை. செய்முறை: பெட்டியை உங்களுக்கு பிடித்தமான காகிதங்களால் அழகாக மூடி உள்ளே சிறிய அட்டைகளை வைத்து பிரிக்கவும். மேஜை மீதுள்ள பேனா, பென்சில் மற்றும் சிறு பொருட்களை வைக்க இது அருமையான டெஸ்க் ஆர்கனைசர் ஐடியாஸாக உதவும். 2. பழைய துணிகளில் இருந்து கால் மிதியடி. ஓல்டு டிஷர்ட் ரக். தேவையானவை: பழைய டிஷர்ட்கள், கத்தரிக்கோல். செய்முறை: டிஷர்ட்களை நீண்ட பட்டைகளாக வெட்டி அவற்றை சட்டை போல் பின்னி கொள்ள வேண்டும். பின்னர் அந்த சட்டையை வட்டமாக சுருக்கி ஊசி நூலால் தைத்தால் அழகான டை ரக் தயார். 3. பிளாஸ்டிக் பாட்டில் செடி தொட்டி. பிளாஸ்டிக் பாட்டில் பிளான்டர். தேவையானவை: பயன்படுத்திய பிளாஸ்டிக் பாட்டில்கள், ஆர்கானிக் பெயிண்ட் அக்ரிலிக் பெயிண்ட், கத்தரிக்கோல். செய்முறை: பாட்டிலின் கீழ் பகுதியை வெட்டி அதில் வண்ணம் தீட்டி சிறிய செடிகளை வளர்க்கலாம். பூனை அல்லது கரடி வடிவில் பாட்டிலை வெட்டி செய்வது அப்சைக்கிள்டு பாட்டில் கிராஃப்ட்ஸ் முறையில் மிகவும் பிரபலமானது. டை பேப்பர் குவளை விளக்கு. 4. டை பேப்பர் குவளை விளக்கு, பேப்பர் கப், ஃபேரி லைட்ஸ். தேவையானவை: சிறிய பேப்பர் கப்கள், சிறிய கல் இடி விளக்குகள், ஃபேரி லைட்ஸ், கத்தி. செய்முறை: ஒவ்வொரு கப்பின் அடிப்பகுதியிலும் சிறிய எக்ஸ் வடிவில் வெட்டி அதில் LED விளக்குகளை சொருக வேண்டும். சுவர்களில் மாட்டுவதற்கு இது ஒரு சிறந்த டை ரூம் டெக்கர் யோசனையாகும். உங்களுக்கு மேலும் பல புதிய வடிவமைப்பு மற்றும் கைவினை பொருட்கள் செய்ய கிரியேட்டிவ் டை கிராஃப்ட்ஸ் போன்ற தளங்களை பார்வையிட்டு உத்வேகம் பெறலாம். நீங்கள் எந்த பொருளை செய்ய முயற்சிக்கிறீர்கள்? குறிப்பு: நீங்கள் குறிப்பிட்ட பொருட்கள் அல்லது குறிப்பிட்ட கலை வடிவத்தை பற்றி மேலும் அறிய விரும்பினால் தயவுசெய்து கேட்கவும். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சந்தாதாரராக சேரவும். நன்றி.